ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரதி ஐநாக்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைண்ட் ஒர்க் பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இன்றைக்கி கிளைண்ட் ஒர்க்கு பதிலாக வந்து +2 ரிசல்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி டேட் வந்து 8 ஏப்ரல் 2025. இன்றைக்கி +2 பொதுத் தேர்வுகள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பாஸ் ஆன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஃபெயிலானவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தான். ஃபெயிலானவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபெயிலான யாரும் தவறான முடிவுகள் எடுத்துக்கிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போது பேரண்ட்ஸான நீங்கள் வந்து என் பையன் கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டான், என் பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் அவங்கள வந்து ஒரு திட்டுறதோ வைக்கிறதோ எதுவும் பண்ண வேணாம். அதே போல் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த காலத்து பசங்க வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் காலத்து பசங்களை விட ரொம்ப பக்குவம், அந்த காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தீங்களோ அதை விட பக்குவமாக இருக்காங்க. பக்குவமாக இருக்கிறதாலே என்னமோ தெரில, அவங்க ஈஸியாக தப்பான முடிவுகளை வந்து எடுத்துடுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த தப்பான முடிவுகளை எடுக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலை. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நான் +2ல் 1200க்கு 822 மார்க் தான் எடுத்திருந்தேன். இதான் என்னோடய மார்க். இதை நீங்கள் கிண்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் தான் பரவாயில்ல, இந்த மார்க்கு நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லி என்னை சப்போர்ட்டிவாக மோட்டிவேட் வந்து பண்ணதால் இப்போது நான் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஏன்னா இப்போது சக்ஸஸ்ன்றது ஜஸ்ட்டு படிப்பு மட்டுமான்னு கேட்டால் அப்படின்றது இல்லை. லைஃப்பில் சக்ஸஸாக எவ்வளவோ வழி இருக்குது. ஒரு கம்பெனி தொடங்கலாம், இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், வேலை பார்த்து முன்னேறலாம். ஏன்னா இப்போது திறமைன்றது எல்லாருக்குமே தனித்துவமானது. அந்த திறமை என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பசங்களா. பேரண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் அவங்களோட திறமை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யார் திட்ட வேணான்றது எங்களோட அன்பான வேண்டுகோளுங்க கம்பெனி சார்பாக. தேங்க்யூ.